இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கல்யாணம் ஆன பொண்ணுங்களுமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நேத்து வரலட்சுமி சாமி கும்பிட்டாச்சு. சாமி அப்படிங்கிறது நம்ம அம்மா மாதிரி. நம்ம செய்யற பூஜையில சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் சரி, செய்ய தெரியாம ஏதாவது செஞ்சாலும் சரி, எல்லாத்தையுமே மனசார ஏத்துக்குவாங்க. நமக்கு வேணுங்கிற வரத்தை கண்டிப்பா நமக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு காலையில சமையல் முருங்கைக்காயை அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டு தக்காளி சாப்பாடும் மீன் மேக்கர் பொரியலும் செஞ்சுட்டேன். சாயந்தரமா சாமி கும்பிடணும் அப்படின்னு காலையிலேயே மா போட்டாச்சு. மௌரிக்கா ஒரு டைம் மா போட்டு கொடுத்தா, நான் இன்னொரு டைம் நான் போட்டு தோட்டத்துக்கு தண்ணி கட்ட போகணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். வீட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கழுவிட்டு எப்பவும் போல ஜன்னல் க்ளோஸ் பண்ணுறது, ஆர்ஓ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, சிலிண்டர் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் ஓடுதான்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் தோட்டின துண்டெல்லாம் காய போடுறது, குப்பையை எடுத்துட்டு கீழே கொண்டு போய் வைக்கிறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா வேலையும் அவசர அவசரமாக முடிச்சுட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பியாச்சு. பஸ் வரதுக்குள்ள பஸ் ஸ்டாப்ல இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கபிலர் மலைக்கு பஸ். காலையிலேருந்து ஓடுன ஓட்டத்துக்கு பஸ்ஸில் உட்காந்து தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஏன்னா மறுபடியும் போய் அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீட்டை க்ளீன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போய் அங்கே வேற ஓடணுமே. தண்ணி கட்ட போகிறதுக்கு முன்னாடி நானும் என் குழந்தனார் ஒய்ஃபும் எங்கள் குலதெய்வமான வெங்கரை சாமி வந்து இங்கே தான் தோன்றுச்சு. இந்த இடத்துல இங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுக்கு தண்ணி கட்ட போனேன். அங்கே போயிட்டு எங்கள் மாமியாருக்கு நான் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள பார்த்து பேசி வச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தோட்டத்தில் வரையிலேயே எல்லாத்தையும் பறிச்சுட்டு எடுத்து ஈவினிங் பஸ்ஸில் வந்தால் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் நேரமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்த உடனே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாமிக்கு படைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட் ஒன்று செஞ்சிருந்தேன். இதெல்லாம் சமைக்கவே கையோட இதெல்லாமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மௌரிகா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவ குளிச்சு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் சாமியை ரெடி பண்றதுக்கு அவளும் ஹெல்ப் பண்ணா. சின்ன வயசுல இருந்தே விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி எந்த நோம்பி கொண்டாடினாலும் சரி மௌரேஷ் மௌரிகா அதுல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு காட்டுக்கு தண்ணி கட்ட போகாம வீட்லயே இருந்து கூட எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தண்ணி கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அவருக்கும் கம்பெனில நிறைய வேலை இருந்துச்சு, அதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவருக்கு சிரமத்தை கொடுக்காட்டி அப்படின்ட்டு நானே தண்ணி கட்டுறதுக்கு போயிட்டு வந்தேன். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணினதில்லை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கும்பிட்டாலே நம்மளுக்கு சாமி தேவையான வரத்தை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சு மனசார சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பொங்கல், அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டு, அது கூட சேர்த்து வளையல், பொட்டு, கயிறு இதெல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. கரெக்டாக சாமி கும்பிடும் போது தான் மௌரேஷ் ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தா. சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே மௌரிகா நிறைய டைம் கேட்டுட்டா, எப்போ ஸ்வீட் கொடுப்பீங்க, எப்போ பொங்கல் கொடுப்பீங்க அப்படின்னு.